தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நான் பாத்ரூமில் இல்லை, நான் பாத்ரூமில் இல்லை, நான் பாத்ரூமில் இல்லை. அடித்து சொல்கிறேன், நான் பேப்பர் படிச்சுட்டு தான் இருந்தேன். அதாவது எல்லாரும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது ஒரு தப்பு பண்ணிட்டு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து, இல்லை இல்லை இந்த தப்பு இதனால தான் நடந்துச்சு, இல்லை இந்த தப்பு நான் தவறாக சொல்லிட்டேன், பெண்களை நான் இப்படி சொல்லலை அப்படி தான் சொன்னேன், இல்லை தண்ணி வர்றதுக்காக தான் சொன்னேன், காவிரி தண்ணியை திறந்து விடுறதுக்கு நீங்கள் போராடுங்க, இல்லை வழக்கு போடுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கை போட்டு பொது மேடையில் ஒருத்தர் வந்து என்ன பேசி வச்சிருக்காருன்னா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் மிஸ்டர் உதவாநிதின்னு சொல்லிட்டு எல்லாராலும் செல்லம் அழைக்கப்படக்கூடிய நபர். ஆனால் நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எதிர்கட்சி தலைவர் நம்மளுடைய மன்னர் பரம்பரையிலேருந்து இன்றைக்கி எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காரு. யாருன்னா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன பேசி வச்சுருக்காருன்னா, நான் பேப்பர் படிச்சுட்டு தான் இருந்தேன், நான் பாத்ரூமில் கிடையாது. அவர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம். இந்த கிளாரிஃபிகேஷன் யாராவது கேட்டாங்களா? நான் பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தேன், பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து வராங்க, என்னோட உதவியாளர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, தஞ்சாவூர்லேருந்து நான் நேற்று தானே வந்தேன், இது கேட்டால் நான் தஞ்சாவூரில் இருந்திருப்பேன், என்ன பேச, சரி கைது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, என்னோட லீகல் விங்கு வரட்டும், என்னோட டீம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காப்புல. அதே கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மேடையில் என்ன சொல்கிறாப்புல, அதாவது கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஜோக்கர் கார்டு தான் இருக்கும். அது இந்த கார்டு விளையாடுவாங்கல்ல, அதில் ஒரே ஒரு ஜோக்கர் கார்டு தான் இருக்கும். ஆனால் இந்த டிவிக்கு அமைச்சரவையில் இந்த ஒட்டுமொத்த கேபினெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த மினிஸ்டர்ஸும் ஜோக்கர்ஸ் தான், ஒட்டுமொத்த எம்எல்ஏஸும் ஜோக்கர்ஸ் தான். பூரா வேறும் எல்லாமே முட்டா வயலுங்க, எல்லாமே தற்குறி வயலுங்க. அதுவும் நம்ம மக்களுக்கு இந்த துறைக்கு யார் அமைச்சர், அறநிலைத்துறைக்கு யார் அமைச்சர், இந்த தொகுதியோட எம்எல்ஏ யார், இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட எம்எல்ஏ யார், உயர்கல்வித்துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரில. அப்பேற்பட்ட தற்குறிகளை தான் ஒரு கார்டில் ஒட்டுமொத்த செட்டில் ஒரே ஒரு ஜோக்கர் தான் இருக்கும். ஆனால் இங்கே 52 ஜோக்கர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தற்குறிகளை தான் இந்த தற்குறி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்ம மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து மேடையில் கடுமையாக இன்றைக்கி பேசியிருந்தார். நான் வந்து டாய்லெட்டில் இல்லை, நான் வந்து பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காப்புல. கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததை தாண்டி திருப்பியும் வந்து பதிமான விஷயம் என்னென்னா, ஜோக்கர்ஸை தான் இங்கே தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில சொல்கிறேன், நான் கண்ணுக்கு எதிராக பார்த்த ஒரு விஷயம், அதே தாண்டி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்களே சொன்ன ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். எங்கள் ஊரில் நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, எங்கள் ஊரில் கனிமவள கொள்ளை கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி வந்து 3 மாதம் ஆகிடுச்சுல, இங்கேருந்து கற்களை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டிலேருந்து எந்த கற்களையும் ரிசோர்ஸஸையும் மைன் பண்ணி வெளி மாநிலத்துக்கு கடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. அந்த மாநிலம் கேரளா மாநிலத்தோட முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, இங்கே உள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. தயவு செஞ்சு எங்கள் மாநிலத்தோட தன்மையை பற்றி உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கற்களையோ இல்லை மணல்களையோ இல்லை வந்து ஜல்லிகளையோ எடுக்கிறது மூலமாக மாநிலமே சீர்குலைஞ்சிரும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கற்களையும் மணல்களையும் ஜல்லிகளையும் அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே எழுதினார். எழுதியும் என்ன அனுப்பலை. மீறி எந்த வண்டியாச்சும் அங்கே போயாச்சுன்னா வண்டியோட பெர்மிட் ஒட்டு மொத்தமாக பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டாங்க. ஆர்டர் போட்டதை தாண்டி ஒட்டுமொத்த லாரி உரிமையாளர்களும் குவாரி உரிமையாளர்களும் கலெக்டர் ஆஃபீஸில் நாகர்கோயிலில் போராட்டம் பண்ணதையும் நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்க. அப்போ ஏற்பட்ட விஷயத்தை பண்ணது யார்? இந்த அரசாங்கம், இந்த ஜோக்கர்ஸ் எம்எல்ஏஸும் இந்த ஜோக்கர்ஸ் அமைச்சர்களும். கரெக்டாக? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய லெவலில் ஒரு ஊழல் நடந்துருச்சு. இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், ஒரு பிரசக்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அதுவும் ஒரு பிரசக்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு கோயில். இந்த முக்கியமான கோவில்களில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து உங்களை சிறப்பு, அதாவது நான் ஒரு கிறிஸ்டினாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் படி நான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டேருந்தும் 10,000 ரூபா, 5,000 ரூபா, 20,000 சொல்லிட்டு குடும்பம், அதாவது ஃபேமிலி, அந்த எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் வாங்குவாங்க சிறப்பு தரிசனம் அந்த குறிப்பிட்ட நாட்களில். அது வந்து என்னோட தெரிஞ்சவங்க சொந்தத்தில் இருக்கவங்க போகும்போது அவங்க பகிர்ற ஒரு விஷயம். லைக் இவங்க கொடுத்து 5,000 கொடுத்து போவாங்க, 10,000 கொடுத்து போவாங்க, 20,000 கொடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வாங்குறது யார் தெரியுமா? கோயில் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர்ஸ், திமுகவோட கவுன்சிலர்ஸ். அவங்க யாரால் இயக்கப்படுவாங்கன்னா திமுக அமைச்சர்களால், திமுக எம்எல்ஏக்களால். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கோயிலை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அங்கே வந்து 20,000 50,000 சொல்லிட்டு தினம் ஒவ்வொருத்தங்க கிட்ட கிடையாது, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும்போது குறைஞ்சது ஒரு 100 பேர் 10,000 கொடுத்தா என்ன? அந்த ஒட்டுமொத்த கவுண்டை யோசிச்சு பாருங்களேன். இது வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, லாஸ்ட் 5 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 75 வருஷமாக இந்த ஒரு புரோட்டோக்கால் மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன் திருச்சியில்.
என்னோட நண்பர் ஒருத்தர் கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி நான் குறிப்பிட்டிருக்கேன். சார் இவங்க பண்ணாங்க, ஆனால் எடுத்தவங்க உடனே எல்லாத்தையும் அப்ரூவ் படுத்தினது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆட்சியில் வந்த உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, உள்ள ரைடு வர்றாங்க. ரைடு வந்ததுக்கப்புறம் ஒட்டு மொத்தத்தையும் அப்ரூவ் படுத்தின விஷயந்தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அது இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரில. ஆனால் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோக்கர்ஸ் அமைச்சர்கள் தான், இந்த ஜோக்கர் எம்எல்ஏக்கள் தான், இந்த ஜோக்கர் கேபினெட் தான் இவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க. சரி, பேசணுன்னா நிறைய பேசலாம், அது ஒரு கொஞ்சம் ஜால்ரா போட்ட மாதிரி இருக்கும். சரி, அது எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த விஷயம் சரி, இந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்குல்ல, ரீல்ஸ் போடுறாங்க, போயிட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக வீடியோ போட்டு தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா அதே வேலையை அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அது கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்த விமர்சனத்தையும் நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு, அதாவது கிட்ட கூட சேர்க்க முடியாது. அதாவது பப்ளிக் டாய்லெட்டு பக்கம் போனால் நம்ம மூக்கு மேலே விரல் வச்சுட்டு இருப்போம்ல, அதே கர்மம் தான், அதே விஷயந்தான் லாஸ்ட் 5 வருஷமும் நடந்துச்சு. எங்கள் ஊர்லேருந்து தொடங்குறேன், வேறு எங்கே வேண்டாம், எங்கள் ஊர்லேருந்து தொடங்குறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படித்த அறிவாளி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். இங்கெல்லாம் ஜோக்கர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டிவிக்கு எல்லாம் ஜோக்கர்னு வச்சுக்கோங்க. அறிவாளி அமைச்சர், அந்த அறிவாளி கேபினெட்டில் அறிவாளி அமைச்சர், முதல் அமைச்சர் நம்ம எங்கேருந்து தொடங்கலாம்னா கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கிடலாம். அறிவாளி அமைச்சர் மிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் அவர்களை மக்கள் எல்லாரும் எப்படி செல்லமாக அழைப்பாங்கன்னா மலைமுழுங்கி தங்கராஜ்னு அழைப்பாங்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சுரண்டி 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 அங்கங்கே தோண்டி எடுத்த மாதிரி ஒட்டுமொத்த மலைகளையும் எடுத்து கேரளாவுக்கு தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு. பல 100 கோடி ரூபாய் இது மூலமாக சம்பாரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, கட்சிக்கும் தெரியாமல் சம்பாரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதவியும் கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, அமைச்சர் பதவியும் ஒரு வாட்டி தூக்குனாங்க. சரி, அது ஒருத்தரா. அதுக்கு அடுத்தது மிஸ்டர் அப்பாவு அவர்கள் குவாரி, தென்காசி, திசையன்மலை, அதே தாண்டி திருநெல்வேலியில் ஒட்டுமொத்தமான மலைகள். இவர் கன்னியாகுமரினா, அவர் அங்கன்னா திருநெல்வேலியோட ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தவர் யாருன்னா மிஸ்டர் அப்பா அவர்கள். கன்னியாகுமரியிலேருந்து கேரளா அந்த நேஷனல் ஹைவேல, அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கன்னியாகுமரியிலேருந்து கற்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய லாரிகள் மட்டும் கேரளாவுக்கு போகிறது கிடையாது. திருநெல்வேலி, தென்காசி, அங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து அந்த ஊரோட அறிவாளி பொறுப்பு எம்எல்ஏவான மிஸ்டர் அப்பா அவர்கள் தான் அதோட பொறுப்பு. அங்கேருந்து ஒட்டுமொத்த மலைகளையும் கேரளாவுக்கு அவர் வித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் செல்லமாக தென்னாட்டு மலை முழுங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர்களை அழைச்சி வந்தாங்க. அதுக்கு அடுத்தது யார் தெரியுமா, பக்கத்தில் தூத்துக்குடி பகுதியில் இப்போ ஒருத்தர் சிக்கனாரே மார்க்கண்டேன் அவர்கள். எலும்பு உடைக்கிறதுல மிகவும் வல்லமை உள்ளவர். எலும்பு உடைக்கிறவர் யார் தெரியுமா, பள்ளியோட தாளாளர். அதாவது ஆம்பாள் வித்யாலயா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பள்ளியை நடத்தி வரக்கூடியவர். எலும்பு உடைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எம்எல்ஏ. அவரும் மிகப்பெரிய லெவலில் ஒரு அறிவாளி அமைச்சர், அறிவாளி எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது யார் தெரியுமா, மிஸ்டர் KN நேரு அவர்கள். இதெல்லாம் சொன்னால் இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். 9/11/2025 2025 44 லட்சம் ரூபாவை திருப்பதியில் ஒரு கோயில், திருப்பதி கோயிலுக்கு டொனேட் பண்ணுறாப்புல. எதுக்குன்னு பார்த்தா 1020 கோடி ரூபா நகராட்சி துறையில் ஒரு ஊழல். அதில் சிக்கிறாப்புல. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவரை தூக்குறாங்க. கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த தூக்கும்போது, அதாவது நகராட்சி துறையில் இந்த வாட்டர் சப்ளை டெண்டர்ஸ் முறைகேடாக இவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 1020 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் மேலே FIR ரெஜிஸ்டர் பண்ணாங்க. FIR ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு டொனேட் பண்ணுறாரு. எவ்வளோ தெரியுமா, 44 லட்சம் ரூபாய். ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோ, சரி ஒரு அமைச்சரோட சம்பளம் எவ்வளோ. இப்போ ஏற்பட்ட அறிவாளித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணி 1020 கோடி ரூபா சம்பாதிச்ச அமைச்சர் யாருன்னா மிஸ்டர் KN நேரு அவர்கள், நகராட்சி துறையோட அமைச்சர். ஊழல் பண்ணி கடவுளுக்கு 44 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து தப்பிக்க நினைச்ச அமைச்சர். இவங்கெல்லாம் அறிவாளி அமைச்சர்கள், அறிவாளி கேபினெட்டான திமுகவை சார்ந்தவர்கள், திமுக உளுந்த பருப்புகள். அதுக்கு அடுத்து மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள், மக்களால் செல்லமா, அதாவது எப்படி இவர் அழைப்பாங்கன்னா, போலீஸ் வேன் வந்தால் போதும், ஐயையோ எனக்கு உச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி அமைச்சர். எதுக்காக தெரியுமா, 55,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மட்டும். மோர் தென் 50,000 crores. அதாவது கற்பனை பண்ண முடியுதா, மோர் தென் 50,000 crores ஒரு வருஷம் மட்டும் பிளாக்ல சாராய துறையில், டாஸ்மாக் துறையில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. மிஸ்டர் PTR பழனிவேல் தியாகராஜன், DMKயோட முன்னாள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர், மினிஸ்டர், அவர் பதிவு பண்ணது 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு பிளாக்ல சரக்கு விற்று சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த குடும்பம் முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒட்டு மொத்தத்தையும் கையாண்டது யார் தெரியுமா, மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு வருஷத்துக்கு 5 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. 5 வருஷத்தில் 50,000 கோடினா எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபா.
இந்த அறிவாளி அமைச்சரை மக்கள் எப்படி செல்லமாக அழைப்பாங்க தெரியுமா? போலீஸ் வந்தால் போதும், இடி வந்தால் போதும், நெஞ்சை பிடிச்சிட்டு உச்சா போகக்கூடிய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய நபர் தான் 5 லட்சம் கோடி ரூபா 2.5 லட்சம் கோடி ரூபா சம்பாதிச்ச இந்த செந்தில் பாலாஜி என்ற அறிவாளி அமைச்சர். அதுக்கு அடுத்தது மிஸ்டர் பொன்முடி அவர்கள் நின்றுட்டு பண்ணுறதா படுத்துட்டு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் கிடையாது, கிட்ட 25 கோடி ரூபாவுக்கு பிஎம்எல்ஏ கேஸு. எதுக்கு தெரியுமா? மைன்ஸை இல்லீகலாக மைன் பண்ணி சம்பாரிச்சதுக்காக இவருக்கு மேலேயும் வழக்கு. ஆனால் இவர் எதுக்கு ஃபேமஸ்னா, நின்றுட்டு பண்ணுறதா படுத்துட்டு பண்ணுறதா, சைவமாக வைணமான்னு சொல்லிட்டு பெண்களை கேவலமாக கொச்சையாக பேசுகிறதுல ஃபேமஸ் ஆனவர் தான். அதாவது ஓசி பஸ்ன்னு சொல்லி கொச்சையாக பேசி ஃபேமஸ் ஆன அமைச்சர் தான் இந்த மிஸ்டர் பொன்முடி அவர்கள். இவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக பெண்களை கேவலமாக பேசினவர் தான் இந்த கல்வித்துறை அமைச்சர். இவரை மக்கள், இந்த அறிவாளி அமைச்சரை மக்கள் எப்படி செல்லமாக அழைப்பாங்க தெரியுமா? நின்றுட்டு படுத்துட்டு பண்ணுற அமைச்சர். அதுக்கு அடுத்தது மிஸ்டர் ஏவா வேலு அவர்கள். எவ்வளோ பெரிய மலைமொழி தெரியுமா? சாதாரண ஒரு பஸ் கண்டக்டர். இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன தெரியுமா? திமுகவில் ஜாயின் பண்ணி சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து, அறிவாளி தொண்டனாக இருந்து மக்களை முட்டாளாக்கி இந்த அறிவாளிகள் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? சமீபத்தில் 2024 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2024 வருஷம் 16 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரிட்ஜை கட்டுறாங்க. 16 கோடி ரூபாய்க்கு பிரிட்ஜை கட்டி வெறும் 90 நாளைக்குள்ளே அந்த பிரிட்ஜை வந்து தண்ணி அடிச்சிட்டு போச்சு. அதாவது வடக்கம் வந்து பிரிட்ஜை கட்டினா கூட ஒரு வருஷமாக தாங்கும், இல்லை ஒரு 2 வருஷமாக தாங்கும். வடக்கன்களை நம்ம அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அறிவாளி கட்சியை சார்ந்த அறிவாளி அமைச்சர் ஒருத்தர் 16 கோடி ரூபாய்க்கு மக்கள் காசில் கட்டப்பட்ட பிரிட்ஜு வெறும் 90 நாளில் தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது. இந்த அமைச்சர் அறிவாளி அமைச்சர் தான். இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னெல்லாம் தெரியுமா? கொஞ்சம் தான் சொல்கிறேன், ரொம்ப எல்லாம் இல்லை. லீகலாக இருக்கிறது என்ன தெரியுமா? அருணை மெடிக்கல் காலேஜ், அருணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, அருணை இன்ஜினியரிங் காலேஜ், அருணை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அருணை கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஸ்டிடியூஷன்ஸ். திருவண்ணாமலை போனீங்கன்னா முக்காவாசி திருவண்ணாமலை இவரோட தான். சாதாரண ஒரு பஸ் கண்டக்டர் டு இப்போ ஏற்பட்ட ஒரு தொழில் முனைவராக ஒரு கல்வி தந்தையாக வளர்ந்து இருக்கக்கூடிய நபர் யாரா? நம்மளுடைய ஏவா வேலு என்ற அமைச்சர். பாலம் மூழ்கிய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய அமைச்சர் தான் இந்த அறிவாளி கட்சியை சார்ந்த இந்த அமைச்சர். இன்றைக்கி வந்து எம்எல்ஏவாக இருக்கார். அதுக்கடுத்து தெரியுமா? மிஸ்டர் துரைமுருகன் அவர்கள். அவரோட மகன் தான் பான்ஸ் பவுட்ரு போட்டு வந்தியாமா, 1000 ரூபா மாதம் வருது இல்லை, பான்ஸ் பவுட்ரு தானே போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசில் தானே வாங்கி போட்டு வந்திருக்கு, அதான் கலராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். அவரோட தந்தையான மிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் திமுகவோட மூத்த அமைச்சர், மூத்த தலைவர். 4200 கோடி ரூபா இப்போ சமீபத்தில் சிக்கினது. இவர்கிட்ட வந்து பல லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்லமாக கூப்பிடுறது எப்படி தெரியுமா? மணல் முழுங்கிய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மணல் முழுங்கிய அமைச்சருங்கிறது இப்போ சமீபத்தில் வந்தது தான். இதுக்கு முன்னாடி பல அமைச்சரவையில் இருந்து பல லட்சம் கோடியை சுருட்டி இன்றைக்கி வந்து வர 4200 கோடி ரூபாவில் தலைவர் சிக்கினாப்பில். எதுக்குன்னா சாண்ட் மைனிங் ஸ்கேம். தொக்கா வந்து தூக்குறாங்க. இப்போ சமீபத்தில் வேறு ஒன்றும் இல்லை, அறப்போர் இயக்கம்னு நினைக்கிறேன். அறப்போர் இயக்கம் என்ன பண்ணாங்க? திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்கள் யூத் விங் மீட்டிங்கை வந்து டிஎம்கே நடத்தும்போது ஒட்டுமொத்த தன்னோட 8 ஏக்கர் இடத்தையும் அந்த மீட்டிங் நடத்துறதுக்காக கொடுத்துருந்தார். அந்த 8 ஏக்கர் இடத்தையும் எப்படி அவங்க வந்து சமப்படுத்தினாங்கன்னா, எப்படி அதை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிலப்பரப்பை நிரப்பாக்குனாங்கன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு ஏரி, அந்த ஏரியிலேருந்து மணல்களை ஒட்டுமொத்தமாக மண் எடுத்து இல்லீகலாக மைன் பண்ணி 8 கோடி ரூபாய்க்கான ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு மேலே குற்றச்சாட்டு தெரியுமா? மிஸ்டர் ஏவா வேலு அவர்கள் மேலே அறப்போர் இயக்கம் சார்பாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க 8 crores. அதாவது நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரே ஒரு அமைச்சர் தான், அது நெடுஞ்சாலைத்துறையோட அமைச்சர் மண்ணை வந்து கை வச்சிருக்காரு. இந்த மண் யார்கிட்ட இருந்து? துரைமுருகன் அவர்கள்கிட்டே இருந்து. அப்போ துரைமுருகன் அவர்கள்கிட்ட இருந்த இந்த மண்ணை யார் எடுத்திருக்காரு? ஏவா வேலு அவர்கள் எடுத்திருக்காரு. அவர் அங்கேருந்து எடுத்து எங்கே கொண்டு போட்டிருக்காரு? அவரோட சொந்த இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காரு. இதுக்கு ஆகிற செலவு என்ன தெரியுமா? ஜஸ்ட்டு இங்கேருந்து வண்டியை கொண்டு போய் அங்கே போடணும், வண்டியில் ப்ரொக்ளைன் இயந்திரம் மூலமாக ஜேசிபிலேருந்து மண்ணை தூக்கி போடணும், அங்கேருந்து இங்கே தூக்கி அவரோட இடத்துல கொண்டு போடணும். ஒரே கல்ல 2 மாங்காய். அந்த அவங்களோட கட்சி சார்ந்த நிகழ்ச்சியை நடத்தின மாதிரியாச்சு, இங்கேருந்து அவர் கொள்ளை அடித்து அவரோட நிலத்தை நிரப்பாக்குனதாச்சு, ஓசியில் மணல் கிடச்சது மாதிரியும் ஆச்சு, இங்கே துரைமுருகன் அவர்களுக்கு பணம் கிடச்சது மாதிரியும் ஆச்சு. இந்த பக்கம் ஏவா வேலு அவர்களுக்கு டபுள் மாங்காய், ஒரே கல். இப்போ ஏற்பட்ட ஊழலை சமீபத்தில் செஞ்சவரும், இதுக்கு முன்னாடி பரம்பரையாக செய்து கொண்டு வரக்கூடிய நபரும், இப்போ அவரோட மகனும் எம்பியாக இருக்காப்புல. இப்போ ஏற்பட்ட விஷயத்தை செஞ்சு வந்த நபர் தான் மிஸ்டர் துரைமுருகன் அவர்கள். இவங்கெல்லாம் அறிவாளி கட்சியை சார்ந்த அறிவாளி அமைச்சர்கள். நம்ம எல்லாம் முட்டாள்கள் இல்லை. அதாவது 1 லட்சம் வாங்கிட்டான்டா, 2 லட்சம் வாங்கிட்டான்டா, அதுக்கும் நடவடிக்கை எடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் 4200 கோடி ரூபா, 50,000 கோடி ரூபா, 200 கோடி ரூபா, 1020 கோடி ரூபா, இத்தனை 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சு அதுக்கடுத்து இன்னும் இருக்குது
மிஸ்டர் சக்கரபாணி அவர்கள் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த நெல்மணிகள், இந்த நெற்பயிர்கள் இருக்குல்ல, இதை கொள்முதல் பண்ணுறதுக்காக வெளியே டெண்டர் கொடுக்கும்போது ஒரு டன்னுக்கு 300லேருந்து 600 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 992 கோடி ரூபா ஸ்கேம். ஒரு டன்னுக்கு 300லேருந்து 600 ரூபாய் இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 992 கோடி ரூபா ஸ்கேம். இவருக்கு மேலேயும் வழக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர் மிஸ்டர் சேகர் பாபு அவர்கள். நீ என்ன மீடியா? நீலம் மீடியாவா? உனக்கெல்லாம் இங்கே ரைட்ஸ் கிடையாது. நீ என்ன அது இங்கே வந்து த்ரிஷா அவர்களை முன்னிறுத்துறது தான் எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, மேயர் பிரியா அவர்கள் இந்த எஸ்கார்ட் வண்டியில் இந்த பிஎஸ்ஓ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தொங்கிட்டு போவாங்க. அது மாதிரி தொங்கிட்டு வந்த மேயர் யாருன்னா பிரியா அவர்கள். அந்த அளவுக்கு பெண்களை நடத்தின கட்சியும் அறிவாளி கட்சியும் இந்த திமுக தான். பெண்களை இதை தாண்டி எவ்வளோ கேவலம் நடத்தியிருக்காங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே கொத்தடிமையாக மாற்றி தொங்குற அளவுக்கு வரக்கூடிய ஒரு தொங்கும் மேயராக மாற்றின கட்சி எதுனா இந்த அறிவாளி கட்சி எதுனா இந்த திமுக. இந்த கூட்டம் தான், இந்த அறிவாளி கூட்டம் தான் இந்த ஒன்றும் தெரியாத புதுசாக எலெக்டான இந்த எம்எல்ஏஸையும் இந்த அமைச்சர்களையும் ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜோக்கர் அமைச்சர்கள், இதெல்லாம் ஜோக்கர் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்கிறேன். ஒரு 10 பேரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்பாவு என்ற எம்எல்ஏ மலை முழுங்கி தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக செல்லமாக அழைக்கக்கூடியவர். மினிமமாக நீங்கள் கணக்கு போட்டால் கூட இது ஒட்டுமொத்த பணத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னு வைங்களேன். டாஸ்மாக் ஊழலில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடினா நம்ம சொன்னது மாதிரியே 5 வருஷத்தில் 2.5 லட்சம் கோடி ரூபா. கரெக்டாக இந்த 2.5 லட்சம் கோடி கூட ஒவ்வொருத்தவங்களும் 1000 கோடி, 4200 கோடி, அதை தாண்டி வந்து 40 கோடி, 992 கோடி. நகராட்சி துறையில் இங்கே சென்னையில் ஒவ்வொரு துறைகள்லையும் கிட்டத்தட்ட 200 கோடி, 1000 கோடி, 2000 கோடின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் இப்போ கேன்சல் பண்ணாங்க. இப்போ ஏற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் லாஸ்ட் 5 வருஷத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு அமைச்சர்களும் பலாயிரம் கோடி ரூபாவை சம்பாரிச்சாங்க. இந்த பல லட்சம் கோடி ரூபா ஒட்டுமொத்தமாக நீங்கள் சேர்த்திங்கன்னு வைங்களேன், தமிழ்நாட்டோட கடனை அந்த 12 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரே ஸ்வீப்பில் கிரெடிட் கார்டையோ இல்லை டெபிட் கார்டை ஸ்வீப் பண்ணுற மாதிரி ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார்ல, நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் காட்டிட்டு ஒரே ஸ்வீப்பு தர முடியாது, முடிஞ்சா நீ எடுத்துப்பாரு, முடிஞ்சா நீ என்கிட்ட எடுத்துப்பாரு, மஞ்சள் நோட்டீஸ் காட்டிடுவோம், என்கிட்ட காசு இல்லை, இல்லை என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் சொல்கிறேன். எல்லாரோட பணத்தையும் நீங்கள் எடுங்க, எல்லாரோட வீட்டுக்கும் ரைடு அனுப்புங்க, எல்லா ஒட்டுமொத்த பணத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், தமிழ்நாட்டோட கடனை ஈஸியாக அடைக்கலாம். இந்த அறிவாளி அமைச்சர்கள் அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட கடன் இவ்வளோ இருக்குப்பா, ஸோ நம்ம அடைக்கிறதுக்காக நம்ம எப்படியாவது கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த குடும்பம் அவ்வளோ பணத்தை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி தாங்க முடியலை. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு. இவங்களால முடியலை. என்ன ஒரு அருமையாக நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களா. 52 பேரும் ஜோக்கர்ஸ் தான். அது அந்த ஜோக்கர்ஸ்ன்னு சொல்கிறவங்க யார் தெரியுமா? சொல்கிற அந்த அறிவாளி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கன்னியாகுமரியிலேருந்து வரேன், நான் சொன்ன மாதிரியே மலைமூலிங்க அமைச்சர் ஒருத்தர், அடுத்தது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இந்த பக்கம் ஒட்டுமொத்தத்தையும் பார்த்து இந்த லைக் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைகளையே சூறையாடின தென்னாட்டு மலைமூலிங்க யாருன்னா மிஸ்டர் அப்பாவு எம்எல்ஏ அவர்கள். அதுக்கடுத்து தூத்துக்குடி பக்கம் வாங்க. தூத்துக்குடியில் இப்போ சமீபத்தில் பேசினாரே கல்வி தந்தை அவர்கள் யாருன்னா மிஸ்டர் மார்க்கண்டேன் அவர்கள். எலும்பு உடச்சுருவேன்னு சொன்ன ரவுடிசம் எம்எல்ஏ. அதுக்கடுத்து மிஸ்டர் KR நேயர் அவர்கள் திருச்சி பக்கம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதாவது 1020 கோடி ரூபா லைக் லஞ்ச வழக்கில் சிக்கி 44 லட்சம் ரூபாய் திருப்பதி கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க நினைத்த அமைச்சர். அதுக்கு அடுத்தது யார் தெரியுமா? மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள். 1-2 காசா என்ன, வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா. ஏன் நான் சொல்லலை, PTR அவர்களே பதிவு பண்ணது. பிளாக்ல சரக்கு வித்து 50,000 கோடி ரூபா வரைக்கும் சம்பாரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 கோடி ரூபா பிளாக்ல சரக்கு வித்து பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சு வாங்கி சம்பாரிச்ச அமைச்சர் யாருன்னா மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள். 5 வருஷத்துல 2.5 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டோட கடனை கிட்டத்தட்ட 15-20% அடைச்சிடலாம் அந்த பணம் இருந்துச்சுன்னா. இதெல்லாம் எங்க? இப்போ ஏற்பட்ட பணத்தை, இப்போ ஏற்பட்ட மக்கள் பணத்தை வசூல் பண்ணது யாருன்னா, அழகாக சிறப்பாக ஹேண்டில் பண்ணது யாருன்னா நம்ம உச்சாத்துறையோட அமைச்சர், இந்த டாஸ்மாக் துறையோட அமைச்சர். லைக் வந்து போலீஸ் ED வந்தால் போதும் எனக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு லைக் தப்பிக்கக்கூடிய உச்சாத்துறை அமைச்சர். அதுக்கடுத்து யார் தெரியுமா? மிஸ்டர் பொன்முடி அவர்கள். நின்றுட்டு பண்ணுறதா படுத்துட்டு பண்ணுறதா அப்படிங்கிற அமைச்சர். அதுக்கடுத்து மிஸ்டர் வேலு அவர்கள் பாலம் முழுங்கி அமைச்சர். அதாவது 16 கோடி ரூபாய்க்கு மக்கள் பணத்தில் பாலத்தை போட்டு 90 நாளில் பாலம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு. அதுக்கடுத்து மிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் மலை முழுங்கி அமைச்சர், மணல் முழுங்கி அமைச்சர். அதுக்கடுத்து மிஸ்டர் சக்கரபாணி அவர்கள் விவசாயி வயிற்று அடித்த அமைச்சர். 992 கோடி ரூபா ஒரு டன், அதாவது நெற்பயிர்களை கொண்டு போனால் ஒரு டன்னுக்கு 300-லேருந்து 600 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக வசூல் பண்ண அமைச்சர். விவசாயி வயிற்றடித்த அமைச்சர். அதுக்கு அடுத்தது மிஸ்டர் சேகர் பாபு அவர்கள். சென்னைக்கு வந்தாச்சா, ஆணவம் முடித்த அமைச்சர். இதை தாண்டி வேறு என்ன வேணும்னு சொல்லுங்களேன். இதை தாண்டி வேறு என்ன வேணும்?
அதாவது இந்த ஒன்றும் தெரியாத எம்எல்ஏஸை புதுசாக எலெக்ட் ஆகிருக்காங்க, விஜயா அவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு எலெக்ட் ஆகிருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஜோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டோம்னா மக்களோட மனதிலையும் பாருங்க தற்கொலைகளை தான் செட் பண்ணி தவறுகள் நடக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த லட்சக்கணக்கான கோடிகளை இந்த 5 வருஷத்தில் சம்பாதிச்ச அமைச்சர்களை மாதிரி இவங்களை நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. புதுசாக வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுங்க. காலில் சுடு தண்ணியை ஊற்றுன மாதிரி காலில் எந்திரிச்சதுலேருந்து இவங்களை திட்டணும், தற்கொலைன்னு சொல்கிற அளவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.